விஜய் உள்ள வரும்போது எல்லாரும் நின்றுட்டு இருந்தாங்க. அவரு வந்து அப்படியே நின்னாரு. பக்கத்துல எப்படி நின்று ஓகே அண்ணன் நீ விழுதுகள்றா. திடீர்னு அவருக்கு வந்து ஆனா நாளைக்கு இந்த மாதிரி சீரியஸான சீன் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான். யார்ட்டையும் அன்னைக்கு ஃபுல்லா பேசவே மாட்டாரு. ஜேடின்ற ஒரு கேரக்டர் இருக்கும்ல அதுலலாம் ரொம்ப ஜாலியா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஜேடியோட செகண்ட் ஆஃப் கேரக்டர் மாறும்போது அவர் கொஞ்சம் டெரரா தான் இருப்பாரு. அந்த கேரக்டர்லயே இருப்பாரு. காட்ஃபாதர் ஒரு தான். நான் 10 வருஷம் பானா காத்திரிக்கு அப்புறம் எனக்கு பெருசாக எதுவுமே இல்லை. அப்படி கிடச்சது தான் எனக்கு கைதின்ற ஒரு கைதி வந்து மேசிவ் இல்லை கல்ட்டு மூவி அது. ஸோ அதுலேருந்து ஒரு புதுசாக ஒரு சினிமாட்டிக் உலகமே உருவாயிருக்கு. இந்த படத்துக்கு முன்னாடி யோசிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க இது நீ ஹீரோவா பண்ணலாமேடா ஹீரோவா பண்ணலாமேடா. அவங்க வீட்டுலாம் சொன்னாங்க வந்தா தாண்டா பண்ண முடியாது வரலடா. சாவு வீடுன்னு நீங்க வச்சிருக்காம இதுக்கு சாவின்னு தனியா பிடிச்சிங்க. தியேட்டர் ஓனர்ஸ் வந்து இல்லை சாவு வீடுன்னு வச்சா படம் எங்கள் தேட்டரில் போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கதை களமே வந்து சாவு வீட்டு தான் நடக்குது. ஸோ அப்படிங்கும் போது சாவு வீடுன்னு இல்லாமல் வேற என்ன வைக்கிறதுன்றது எனக்கு தெரியல. எப்போ கிட்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய சப்போர்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ சைல்டு ஆர்டிஸ்ட் வந்துட்டு எப்போ கிட்ஸ்னால வந்துட்டு வர முடியல அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு சக்ஸஸ் வேணும்னா 100 கத்திகள் நம்ம பின்னாடி இருந்தால் கூட அது தெரியாமல் முன்னாடி சுற்றிட்டே தான் போகும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளால ஜெயிக்க முடியும். அப்போ தான் இந்த இண்டஸ்ட்ரி. PVR ஐநாக்ஸ் வெளியிடும் மருதம் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பு மகாசேனா இப்போது திரையரங்குகளில். பிஹைண்ட் டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சாவி டீம் தான் இருக்காங்க. ஸோ ரீசெண்டாக வந்து ட்ரைலர்லாம் பார்த்துருப்போம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி ஒரு பிளாட் மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம டீம் கிட்ட இந்த மூவியில் எந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். ஸோ ஆரம்பத்துலேயே ஒரு காமிக்காக ஃபன்னோடே ஸ்டார்ட் பண்ணுறீங்க. நான் தான் கேட்கணும்னு நினச்சேன் சார். இந்த கான்செப்டே வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட். ஒரு பாடி வந்துட்டு காணாமல் போயிடுது. இந்த கான்செப்ட் எப்படி யோசிச்சிங்க? அது வந்துட்டு ஒரு காமிக்காக கொண்டு போயிருக்கீங்க. எப்படி பான் ஆச்சு சார்? டெத் ஹவுஸில் உட்காந்துருந்தேன். ஓகே. அங்கே வந்து ரொம்ப நேரம் சும்மாவே உட்காந்துருப்போம்ல, யாரும் பேசவும் முடியாது. அந்த மாதிரி டைமில் நம்ம மைண்டு சும்மா ஏதாவது நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். அப்போ வந்து என்ன யோசிச்சுன்னா இந்த டெட் பாடி இப்போ இங்கே இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சு. அப்படிங்கும்போது கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இல்லைன்னா அப்போது எல்லாருமே தேட ஆரம்பிப்பான். அப்படி கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா வந்து சரி நம்ம வந்து டெத் ஹவுஸ் வந்திருக்கோம், இப்போல்லாம் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது, கண்டுபிடி அவசரப்படமா அப்படின்ட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்துட்டேன். அப்புறம் 2-3 டேஸ் கழிச்சு அந்த லைன் நல்லா இருந்துச்சு, அதை கொஞ்சம் டெவலப் பண்ணலாமா அப்படின்னு ஸ்பார்க் நல்லா இருந்துச்சு, அதை டெவலப் பண்ணலாமான்னு அப்படி உருவான அந்த இதுதான் இந்த சாவு வீடு என்கிற சாவி. ஓகே. ஸோ உதய் சார் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ சின்ன பிள்ளையில இருந்துட்டு உங்களை பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம். ரொம்ப வருஷமாக வந்து ஃபீல்டில் இருந்துட்டு இருக்கீங்க. நான் இடையில ஒரு இன்டர்வியூவில் கூட பார்த்தேன். எனக்கு ஹீரோவாக பண்ணும் அப்படின்ற ஐடியாவும் இல்லை, அந்த மாதிரி ஒரு பெரிய ஆசையெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஸோ சார் வந்துட்டு நீங்கள் தான் ஹீரோ, நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. ஸோ ஸ்கிரிப்ட் இதெல்லாம் கேட்டபோது எப்படி இருந்துச்சு? சந்தோஷமாக தான் இருந்தது. ஃபஸ்ட்டு இது வந்து ஹீரோ கிடையாது. இது வந்து ஒரு நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு பையன் இருந்தால் எப்படி இருப்பான் அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த கேரக்டர். இதுக்குன்னு தனியாக ஹீரோவாக இந்த ஸ்பெசிஃபிக்காக இதில் இருக்காது. ஸோ அதனால தான் இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். அப்படின்னா நம்ம எப்படி குட் நைட்டு, அதுக்கப்புறம் ஃபேமிலி மேன், இந்த மாதிரி படங்கள் இருக்கோ அது மாதிரி தான் இருக்கும். ஸ்டோரி ஓரியன்டாக சுற்றி இருக்கிறோம். அதனால தான் இதை சூஸ் பண்ணேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னென்னா எனக்கும் அந்த மாதிரி ஹீரோவாக வந்தால் நம்மளெல்லாம் அப்படி தான் கூப்பிடுவாங்க. என்னன்னா படம் ஜெயிச்சா மட்டும் தான் நம்ம இருக்க முடியும். கேரக்டர் ஆர்டிஸ்ட்னா நம்ம படத்தில் சஸ்டெயின் பண்ணிகிட்டே இருக்கலாம் எல்லாத்துலேயும் அப்படின்ற ஆசையில் தான் அதை சொன்னேன். ஆனால் இண்டஸ்ட்ரியல் லைஃப்பில் வந்து எங்கள் அப்பாவோட ட்ரீம்னு ஒன்று இருக்குது. அதுக்காக நான் போராடி ஆகணும்னு ஒன்று இருக்குது. எங்கள் அப்பா எப்படியாவது இது ஹீரோவாக நடிக்கணும் ஏதாவது ஒரு படத்தில் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். அதுக்கும் நான் சைடில் போராடி ஆகணும். ஃபினான்ஷியலாக நான் கொஞ்சம் அதுக்கும் ஓடி ஆகணும். அதனால தான் அந்த மாதிரி சொன்னது. இப்போ வந்து எல்லாமே கொஞ்சம் ஹீரோவாக தான் வந்துட்டு இருக்கு. அதை சூஸ் பண்ணி அப்படி தான் போயிட்டு இருக்கு. சூப்பர். ஸோ அடுத்து வந்துட்டு என்ன ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது சொல்ல முடியுமா? அடுத்து வந்து ஒரு படம் ஹீரோ முடிஞ்சிருக்கு. ஸோ இன்னும் ஒரு 3 or 4 months ரிலீஸ் ஆகும். அது டைட்டில் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. நல்லா கேட்சியான ஒரு டைட்டில் இருக்கும். அப்புறம் ஒரு படம் இப்போ தான் பூஜை போட்டிருக்காங்க. 2 படம் வந்து கேரக்டர் ரோலும் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஹீரோவாக மட்டுமே பண்ணுற மாதிரி எனக்கு ஐடியா இல்லை. நான் கேரக்டர்ஸ் வந்து ஒரு சீன் கூப்பிட்டாலும் அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்ததுன்னா அதுக்காக நான் போய் பண்ணுறதுக்கும் ரெடியாக தான் இருக்கு. ஸோ இந்த ஒரு கான்செப்ட் வந்து எங்களுக்கு பார்க்க வந்து ரொம்ப யூனிக்காக இருக்குது. உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இந்த இதில் இருந்துட்டுனா என்ன சொல்லுவீங்க? இதில் இருந்தது அந்த பாடி மிஸ்ஸு அப்படின்னா எவ்வளோ ஒரு துக்கமான ஒரு விஷயம். அது வந்து எப்படி சொல்கிறது, அது யாராலுமே ஏற்றுக்க முடியாத ஒரு மனநிலைமையில அவ்வளோ வலியோடு இருப்பாங்க அந்த இடத்துல இருந்து ஒரு அந்த இடத்த அதில் செத்தவங்க காணும் அப்படின்னா அவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும். அதை வச்சு ஃபன்னாக ப்ளே பண்ணியிருக்காங்கல்ல, இதுதான் செம்ம இன்ட்ரெஸ்டான ஒரு மேட்டர். ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ நீங்கள் நடித்த நான் 3 படம் சில படம் பார்த்துருக்கேன் நான். ஸோ அதெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே நிற்கும் அந்த கேரக்டர். நீங்கள் வந்துட்டு அப்படியே இருப்பீங்க. ஒரு படம் வந்து நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கு. ஸோ அந்த ஜேர்னி பற்றி சொல்லுங்கள். என்னோட ஃபர்ஸ்ட் படமே குற்றம் கடிதல் நேஷனல் அவார்டு. அது
2013 ஸ்டார்ட் பண்ணுது அது. 2015 ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த ஜனவரி ஸ்டார்ட் பண்ணி ஒரு படமாக வந்து அந்த படம் பார்த்துட்டு இன்னொரு படம் கூப்பிட்டாங்க. அப்புறம் அதுலேருந்து 2 படமே பார்த்துட்டு ஒரு படமாக பண்ணி நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ஆஃபீஸும் போய் பார்த்துட்டு வந்து அவங்க அப்புறமே சில பேர் வந்து கூப்பிடுவாங்க, உன்னை பார்த்துட்டு சரி இந்த படத்தில் நடிக்கிறியாவே கேட்கும்போது ஓகே பண்ணலாம் சொல்லிட்டு அது ஒரு பாட்டாக அப்படி பண்ணிட்டு போயிட்டு இருக்கும். அப்படியே நாங்க மாஸ்டர் படத்துல உங்க கேரக்டர் வந்துட்டு வெளியே போனதுக்கு அப்புறமே எங்களுக்கு மைண்ட்குள்ளேயே இருந்துச்சு அந்த மாதிரியான ஒரு கேரக்டர்ல. உங்களை அந்த படத்துல சாப் பண்ணிட்டாலுமே, அதாவது படத்துலயே வேற மாதிரி சாப் ஆமா பண்ணாங்க. படத்திலேயே சாப் பண்ணிட்டாலுமே அந்த கேரக்டர் இருந்துச்சு. அதை பத்தி சொல்லுங்க. ரொம்ப தொலை கொடுத்துருந்தான் செட்ல, அதனால அதான். தொகுத்து தம்பி கேரக்டர் மட்டும் தான் கொல்றதா பிளான் நினைக்கிறேன். பேச மாட்டேன், சேர்த்து போடு. பேசுனேன் என்னது செட்டில் நான் வந்து பேசினேன். நானே பேசினா மாட்டேன். நம்ம கேரக்டர் கொடுத்தா அழகா நடிச்சோமா, சரி 2 உட்காந்தோமா, சாப்பிட்டோமா, ரூம் தூங்கினோமா, மறுநாள் வந்தோமா, அப்படியே திருப்பி போனோமா. ஏன் சைடுல என்ன பார்த்தேன் ரூமுக்கு போய் நீ எதுக்கு என்ன பாக்குற? நம்மள கலாய்ச்சிரோனோ. இல்ல கலாயுதுல சில உண்மையா வந்து போட்டு சொல்றது அதுக்காக வந்து அப்ப ஏதோ உண்மை இருக்கு. எது உண்மையும் இல்லை. இந்த விசாரணையில பல உண்மைகள் வெளிவரும் போது பல நாள் வந்து தூக்குல தொங்கினதுக்கு அப்புறம் பல நாள் வந்து ஷூட்லனாலும் அங்கதான் உட்காந்துட்டு இருப்போம். யாருக்குமே இல்லைனாலும் மொத்தமா அங்கதான் இருப்போம். அப்பெல்லாம் வந்து பாவமா எங்களை ஏக்கமா பார்த்துட்டு இருப்பான், என்ன பண்றீங்கன்ட்டு. அப்படிதான் அமைதியா இருப்பானே தவிர என்னோட கேரக்டர் இன்னொரு பர்சன் கொடுத்துருவாங்க, மிச்சம் எல்லாமே இவங்களும் எடுத்துருப்பாங்க. ஓகே. நம்ம என்ன பண்ணுவோம், அங்கங்க சுத்தன வெயில், சரியான வெயில் வேற பெங்களூர்ல, கருத்து போயிட்டேன் வேற வெளியே இருந்தேன். தேவையா கோபி? கட் பண்ணிடுவாங்க, இங்கே கட் பண்ணிடுவாங்க. கருத்து போயிட்டேன், வெள்ளையா இருந்தேன், முடி இப்படி வெட்டிட்டேன், போட்டிருந்தேன். அதான் இப்ப கூட அந்த போட்டோ அந்த பழைய போன்ல இருக்கும். ஆனா வந்து பனியன் போட்ட போட்டோ எல்லாம் எங்க சொல்லிட்டு இருக்கிறேன். எங்க அதுதான் இல்ல உண்மையில வெள்ளையா இருந்தா அதை கருப்பாயிட்டாங்க. நானு கருப்பாயிட்டேன். சரி வெள்ளையா சொல்ற இருந்தா மாதிரி நாங்க இதெல்லாம் கட் பண்ணிடுவோம். ஓகே சரி ஓகே. படம் நல்லா. இப்ப நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? என்ன இன்டர்வியூ கூப்பிட்டு என்ன அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி எதிர்த்து போங்க. ஓ ஏய் கட்டுங்க, நான் போயிட்டு வரேனா? சீரியஸா போப்பா, கலாய்ச்சிட்டு இருக்கீங்க. டேய் இங்க வா, ஸ்கிரிப்ட் நீ எல்லாம் பாக்குறவங்க எல்லாம் கீழ கமெண்ட்ஸ்லயே போடுவாங்க. சரியா உட்கார்ந்து இது பண்ண மாட்டேன். இந்த மாதிரி இதுவும் பிரி தான். வா. ஓகே சார், நிறைய படங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க. என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா நம்மளுக்கு வந்துட்டு இன்னுமே வந்துட்டு அந்த ஒரு லீடா அந்த மாதிரி நம்மளுக்கு இடையில எங்கேயாவது யோசிச்சிருக்கீங்களா, லீடா நம்ம பண்ணலையே அந்த மாதிரி? இந்த படத்துக்கு முன்னாடி யோசிச்சிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க, இது நீ ஹீரோவா பண்ணலாமேடா. அவங்க கிட்டலாம் சொல்லுவாங்க, டேய் வந்தாதான்டா பண்ண முடியாது, வரலடா அப்படின்னு. எனக்கு கேரக்டரா நம்ம ஏதாவது ஒன்று ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு தான் எனக்கு வந்து ரோல் மாடல் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரகுவரன் சார், கமல் சார், இவங்க தான். ஸோ அவங்க அது ரகுவரன் சார் மாதிரி ஒரு பர்ஃபார்மராக இருக்கணும் அப்படின்னு தான் ஆசை. ஸோ அப்படியே கேட்டே இருக்கும்போது திடீர்னு நம்மளை தேடி வந்து ஹீரோவா லீடா அப்படின்னு கேட்கும் போது ஆஹா இந்த படத்தை விட்டுறக்கூடாதுரா அப்படின்னு தான் உள்ளே போனேன். எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டே கேட்டுட்டு அதுக்கப்புறம் லைன் மட்டும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் காஃபி ஷாப்பில் உட்காந்து மீட் பண்ணி ஸ்டோரி சொன்னதுக்கப்புறம் பவுண்ட் வாங்கிட்டு போயிட்டு படிச்சுட்டு எல்லாமே ஓகே சொன்னது தான். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு ரோல் பண்ணணும் ரொம்ப ஆசை, அதாவது வில்லனா பண்ணுமா இல்லை வந்துட்டு உங்களுக்கு நல்ல ரோலா பண்ணும் அப்படின்ற மாதிரி ஆசை? வாய்ப்புங்கிறது எல்லாமே தான். ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு தேவை, எப்படி ஒரு சாப்பாடு ஒரு மீல் சாப்பிட்றோம் அப்படின்னா, வெஜ் மீல் சாப்பிட்றோன்னா பொரியல் தேவை, கூட்டு தேவை, இதெல்லாம் இருக்குல்ல. அந்த மாதிரி அந்த நான் சாதம் மாதிரி. ஸோ அதில் சாம்பார் ஊற்றுறீங்களோ ரசம் ஊற்றுறீங்களோ அது வந்து அவங்கவுங்க டயரக்டர் கையில் இருக்குது. ஸோ நான் எல்லாத்துக்கும் ரெடியாக தான் இருக்கேன். தயிர் பிரச்சனையாக இருப்பேன், இல்லை லெக் பீஸாக இருப்பேன், இல்லைனா முட்டையாக இருப்பேன். கருவாக இருக்க மாட்டேன், அதுதான் டேரக்டர் அங்க வைக்கிறாரு. ஸோ உங்களுக்காக சில ஃபோட்டோஸ் வந்து வச்சுருக்கோம். உங்களோட லைஃப்பில் வந்துட்டு ரொம்ப மெமரபிளான ஒரு ஃபோட்டோஸ் நாங்கள் நினச்சி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அந்த ஃபோட்டோஸ் பார்த்து அதோட ஒரு குட்டி ஸ்டோரி மாதிரி எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். வெறும் பொங்கல் செலிப்ரேஷன் அப்போ ஓகே மாஸ்டர்ல என்னை கூப்பிடலங்க, என்ன செத்துட்டேன் போட்டு சும்மா நோத்தி வெளியே அனுப்பிச்சு. எங்க மும்பையா? இல்ல இங்கதான். நான் இப்போ இது ஆதித்யாராம்ல தான் எடுத்தேன், ஈசிஆர்ல. ஓகே. ஸோ நல்ல மூமெண்ட் தான். இது என்னன்னா எல்லாருமே வந்து வேஷ்டி கட்டிட்டு எல்லாருக்கும் வேஷ்டி எடுத்து வந்து கொடுத்தாங்க புதுசா. எதுக்கு இது இன்னும் ஒண்ணுமே தெரியாம இருந்தது. செலிப்ரேஷன் பண்ணோம், ஷூட்டிங் முடிஞ்சிச்சு, ஷூட் முடிஞ்சு செலிப்ரேஷன் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லியிருந்தா வெள்ளை சட்டெல்லாம் போட்டு வந்துருப்பேங்கடா, அவருக்கு ஒரே மாதிரி இருந்திருப்போம் மேடா இருந்தது. எடுத்துட்டு விஜய் உள்ள வரும்போது எல்லாரும் நின்றுட்டு இருந்தாங்க. அவரு வந்து அப்படியே நின்னாரு, பக்கத்துல எப்படி நின்று ஓகே அண்ணன் விழுதுகள்ரா. யதார்த்தமா மாட்டின போட்டோ தான் அது. திடீர்னு எனக்கே தெரியல. நான் போயிட்டு இதை சந்தோஷ் இருக்கான், ஏடி சந்தோஷ் சொல்லிட்டு, தாடி சந்தோஷம் வாங்க, அவன் கிட்ட போயிட்டு ஃபோட்டோஸ் கேட்குறேன். அவன் வீட்டில் போய் பார்த்துட்டு இருக்கேன். திடீர்னு பார்த்தா இந்த ஃபோட்டோ வருது. டேய் என்னடா இது, இவ்வளோ ஒரு அற்புதமான ஃபோட்டோவா, நல்லா இருக்கே, முதல்ல எதாவது காப்பி பண்ணோம் அப்படின்ட்டு காப்பி பண்ணி எடுத்து வந்துட்டேன். நீங்க வரிசையா ஒரு 2-3 படம் வந்து விஜய் சார் கூட பண்ணிருக்கீங்க. திருமலை பண்ண அதுக்கு முன்னாடி நான் கேரியர்ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதே வந்து ஒரு கேமரா முன்னாடி கோயம்புத்தூர் மாப்பிள்ளை தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து திருமலைக்கு அப்புறம் மாஸ்டர் 3 படம்.
திருமலையில் வந்து எனக்கு நாங்கள் வந்து பேசுறதுக்கான நிறைய டைம்லாம் இல்லை. ஸோ மாஸ்டரில் எங்களுக்கு நிறைய டைம் இருந்தது. ஏன்னா எல்லா பசங்களோடையும் ஜாலியாக இருப்பார். ஒரு சேரை போட்டு உட்காந்துட்டு எல்லாரும் வாங்க டேய் இவன் பாட்டு பாடுவானா அப்படின்னா அவனை கூப்பிட்டு வச்சு பாட்டு பாடுறது, கவிதை. நாங்கள் ஒரு கேங்காக உட்காந்துருப்போம். ஆனால் அண்ணே தானே வந்து எங்கள் முன்னாடி வந்து உட்காந்து நாங்கள் ஏஞ்சிப்போம். எதுக்கு ஏஞ்சிக்கிறீங்க உட்காருங்க, யாருக்கு சேர் இல்லைன்னா டேய் அவங்க அஸ்டனை கூப்பிட்டு சேரை எடுத்து வந்து போட சொல்லுது. ஜாலியாக பேசுவார். நிறையா கேட்டிருக்கோம் அவர்கிட்ட. அவரு கலாய்ப்பார். திடீர்னு அவருக்கு வந்து ஆனால் நாளைக்கு இந்த மாதிரி சீரியஸான சீன் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், அப்படியே அன்னைக்கு ஃபுல்லாக பேசவே மாட்டாரு. ஜாலியாக இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் கேரக்டர் இருக்கும்ல, ஜேடின்ற ஒரு கேரக்டர் இருக்கும்ல, அதுலலாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஜேடியோட செகண்ட் ஆஃப் கேரக்டர் மாறும் போது அவர் கொஞ்சம் டெரராக தான் இருப்பார், அந்த கேரக்டர்லேயே இருப்பார். ஓகே, இன்னொரு ஃபோட்டோ. இது க்ளோஸ் என்னோட காட்ஃபாதர் அவர் தான். ஸோ அப்படி சொல்லலாம். எங்கள் அண்ணன் அவரோட பர்த்டே அன்னைக்கு கேக் வெட்டி பர்த்டே கொண்டாடும் போது அண்ணன் ஸ்டேட்டஸில் வைக்கிறதுக்கு ஒரு ஃபோட்டோ கூட இல்லைண்ணே ப்ளீஸ் எடுக்கலாமா வாடா அப்படின்னு சொல்லிட்டு தோல் மேலே கை போட்டு எடுத்தார். ஸோ நல்ல க்ளோஸ். நான் 10 வருஷம் பானா காத்திரிக்கு அப்புறம் எனக்கு பெருசாக எதுவுமே இல்லை. நான் பூமா வரத்துக்கு நான் நல்ல கேரக்டர் ரோல் பண்ணுறதுக்கும் எதுவுமே சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. அப்படி கிடச்சது தான் எனக்கு கைதின்ற ரோல் பண்ணும். கைதி வந்து மேசிவ் இல்லை, கல்ட் மூவி அது. ஸோ அதில் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அதுவும் அந்த 4 பேரில் ஒருத்தர் அந்த கேரக்டர் வந்து ரீஸ்டர் ஆகுது. நான் சில பேர்லாம் வந்து சொல்லுவாங்க அந்த படத்தை நல்லா நோட் பண்ணிட்டு வந்து அந்த பாட்டு போட்ட பையன் தானே நீ அப்படின்னுவாங்க. ஆமாம், அந்த பாட்டு அந்த சாங் போடுறது நான் தான். ஸோ அதுலேருந்து ஒரு புதுசாக ஒரு சினிமாட்டிக் உலகமே உருவாயிருக்கு. அந்த பாட்டு போது எந்த ஃபைட் போட்டாலும் சாங் போட்டு இது பண்ணுறது, ரெட்ரோ சாங்ஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ கைதி பண்ணும்போது நீங்கள் யோசிச்சிங்களா நம்ம ஒரு எல்சியூவா மாறுவோம் அப்படின்ற மாதிரி? சத்தியமா அது அவருக்கும் தெரியாது. அவருக்கே தெரியாது. அது அப்படி இருக்கும்போது நான் என்ன கேரக்டர் பண்ண போறேன்னு கூட எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் டே ஷூட்டுக்கு போகும்போது தான் எனக்கு தெரியும், ஓ நான் வந்து இந்த காலேஜ் பாய்ஸில் நானும் ஒருத்தனா அப்படின்றது. அது வரைக்குமே என்ன கேரக்டர், இதோட ஸ்டோரி லைன் என்ன, எப்படி போவோம் ஏது போவோம்னு கூட எனக்கு தெரியாது. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் மைண்ட் எதுவுமே இல்லாமல் தான் உள்ளே போனேன். சேதுபதி இது மாஸ்டர் ஆடியோ லான்ச்சில் எடுத்தது. சேதுபதி அண்ணோட ஏதாவது ஒரு மெமரபிளான மொமெண்ட்? சேதுபதி அண்ணா கூட வந்து நான் என்னோட மேரேஜ்க்கு இன்வைட் பண்ணுறதுக்காக அவருக்கு போயிருந்தேன். போயிட்டு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் வந்திருக்கீங்களா அப்படின்னு. என்ன ஆனால் அப்படின்னு, இல்லைடா சண்டே ஆனால் நான் ஒர்க் பண்ண மாட்டேன், என் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு இருக்கிற ஒரே ஒரு நாள் சண்டே மட்டும்தான். ஸோ சண்டேல இருக்கும்போது நீ ரிசப்ஷன் வச்சுருக்கே, என்னால் வர முடியுமான்னு தெரியல, இருந்தாலும் ட்ரை பண்ணுறான்டா அப்படின்னாரு. ரொம்ப க்ளோஸாக அதுக்கப்புறம் பேசிகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ரீசெண்டாக இப்போ இந்த இது அந்த டைல்ஸ் ஒன்று இருக்குமே, கேஜி டைல்ஸ், அதை ஆட் ஷூட் பண்ணும்போது அவருக்காக ஒரு விஷயத்துக்காக கேட்க போயிருந்தேன். கேட்க போகும்போது சொன்னார், டேய் விட்றா நம்ம அடுத்ததில் கன்ஃபார்மாக சேர்ந்து பண்ணுவோம், இப்போதைக்கு இதெல்லாம் பற்றி யோசிக்காத. இந்த ஆடியோ லான்ச் முடிச்சுட்டு நைட்டு எங்கள் அண்ணன் வந்து லோகேஷ் கண்ணனால கோ டைரக்டர். ஆடியோ லான்ச் முடிச்சுட்டு நைட் அவர் போகும்போது அவர் ஏதோ இதில் இந்த ஷூட்டில் இருந்தார்னு நினைக்கிறேன், டிஎஸ்பின்னு தான் நினைக்கிறேன். அந்த டிஎஸ்பி அந்த படத்தில் ஷூட்டில் இருக்கும்போது தான் அங்கே வந்துட்டு போனார். அப்போ எங்கள் அண்ணனை கூப்பிட்டாரு, இங்கே வாடா அப்படின்னு. நான் ஒரு பக்கத்தில் நின்றுட்டு இருந்தேன். இவன் ஏதோ ஒரு விஷயத்தில் பிசங்கின்னு இருக்கான், அது என்ன விஷயம்னு பார்த்து தெளிவாக அவனை அதுலேருந்து தூக்கிட்டு வா, நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறா, இவெல்லாம் வரணும்டா, இவனெல்லாம் பார்த்து வியந்திருக்கேன்டா நான் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு போகலாதீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அது அந்த போஸ்டர் சுற்றி சுற்றி இங்கே வரீங்க. உங்ககிட்ட யாரோ சொல்லியிருக்காங்களா நீங்கள் வந்துட்டு, எனக்கு வந்து பர்சனலாக தோணுது நீங்கள் வந்து இன்னொரு ஆக்டர் மாதிரி இருக்காங்க அப்படின்ற மாதிரி யாரோ சொல்லியிருக்காங்களா? இன்னொரு ஆக்டர்னா நான் சொல்லி நிறைய பேர் நான் சொல்லி இது இப்போ கோலிசோடா சீசன் 1ல் நான் இது கோலிசோடா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நான் பண்ணதே இல்லை. ஸோ அதில் நடிச்ச ஸ்ரீரா மாதிரியே இருக்குன்னு. ஆனால் என்கிட்டயும் நிறைய பேர் கோலிசாலா நடிச்சவர் தானே, கோலிசாலா நடிக்கலையே நானே யோசிக்கிறேன். அப்புறம் வந்து இந்த பரத்ன்னு ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து இப்போ ஐஸ்கிரீம் கடைலாம் வச்சுட்டு இருக்கான்னு சொல்லி அவனே ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் நடிச்சிருப்பான், தில்லில் நடிச்சிருப்பான். எனக்கு அப்படியே ஒரு 2-3 பேர் பார்க்கும்போது அந்த கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. ஆமாம், நாங்கள் அப்போலாம் அப்படிதான். கௌதம்னு இன்னொரு பையன் இருக்கான், இந்த மை டியர் பூதம்னு ஒரு சீரியல் ஒன்று வந்தது இல்லை. ஸோ அதில் கௌதம்னு ஒரு பையன். இப்போ இந்த இதுவும் நடிச்சது தெரியுமா, ஃபேமிலி மேன்னா குடும்பஸ்தன்ல அந்த இந்த கேரக்டர் சேட் கேரக்டர் அவன் வந்து பூதம் அந்த அவங்க ஹீரோயின் பேர் மறந்து போச்சு. இப்போ நல்லா பெரிய ஹீரோயின் தான். இதுல தர்பார்ல ரஜினி சார் நிவேதா தாமஸ், அவங்களோட கேங்ல கௌதம் ஒரு பையன் இருப்பான், அவனும் நானும் ஒரே மாதிரி பண்ணுவாங்க. அப்புறம் சரண் பார்த்து கூட சொல்லியிருக்காங்க, வட சென்னையில இருக்காங்க. அப்புறம் பெரிய ஒருத்தன் அர்ஜுன் தாஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லி அதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு தான் நான் வரலான்னு இருந்தேன். பரவாயில்ல சொல்லிங்க, சொல்லியிருக்காங்க. அப்போ எனக்கு என்ன பர்சனலாக தோணுது, நான் ஃபர்ஸ்ட் கைதியில பார்க்கும்போது தோணுது, ஆனா அந்த பியர்ட்லாம் வச்சுட்டு ஹேர் நிறைய இருக்கும்போது கைதியில வந்துட்டு அர்ஜுன் தாஸ் சார் எப்படி இருப்பாங்க அந்த லுக் வர மாதிரி இருக்கு. இப்போ இந்த படம் வந்து அர்ஜுன் தாஸ் சார் கைதி மாதிரி ஆகும்னு சொல்றீங்களா?
ஸோ உங்களோட படங்கள்ல உங்களுக்கு ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு டயலாக் இப்போ எங்களுக்காக நீங்க சொல்லுங்க. அதுதாங்க இதுதாங்க. என்ன சரி நைட்டு தான் இந்த பத்த ஒரு சின்ன பிட்டு கூட இல்லை, 25 ரூபா வேஸ்ட் போஸ்டர் போட்டு ஏமாத்துறானுங்க. அதனால தான் என்ன மாதிரி யாரும் போஸ்டர் பார்த்து ஏமாறக்கூடாது தான் போஸ்டர் கிழிச்சிட்டு இருக்கேன். அத்தை சைக்கிளா பண்ணா தேட்டில் மீட் பண்ணலாம். வட்டா தலை கிளாப் பண்ணுங்க. ஆனா நீங்க அப்பவே இந்த ஃப்ளோ பேசியிருப்பீங்கல்ல, அந்த லென்த். ஆமா, இப்ப பேசுறது ஓகே, அப்பவே பேசியிருப்பாரு. ஸோ இப்போ வந்துட்டு நெப்போ கிட்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய சப்போர்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பேசிட்டு இருக்காங்க. ஸோ சைல்டு ஆர்டிஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி வர முடியாது, நெப்போ கிட்ஸ்னால வந்துட்டு வர முடியல அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. எல்லாருக்கும் ஒரு நேரம் வந்து அந்த சினிமா வந்து கன்ஃபார்மாக கூப்பிட்டு தான் போகும். அதனால உண்மையாக உழைச்சா அதுக்கான போராட்டங்கள் உண்மையாக உழைச்சா அதுக்கான வெற்றிகள் இருக்குன்னு தான் அர்த்தம். ஓகே. ஸோ இவங்க இருக்காங்க, அவங்களால தான் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, இவங்களால தான் வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு சாக்கு. அதனால நீ வந்து ஒன்னே தோக்கடிச்சிக்கிற மாதிரி தான் இருக்கு. எவ்வளோ பேர் வந்தாலும் நீ அவங்களை கடந்து தான் போகணும். ஒரு சக்ஸஸ் வேணும்னா 100 கத்திகள் நம்ம பின்னாடி இருந்தால் கூட அது தெரியாமல் முன்னாடி சிரிச்சிட்டே தான் போகணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளால ஜெயிக்க முடியும். அப்போ தான் இந்த இண்டஸ்ட்ரி உனக்கான ஒரு இடத்த கொடுக்கும்ன்றதை நான் நம்பிட்டேன். என்னன்னா லிமிட்டே கிடையாது. ஏன்னா ஒரு வாரத்துக்குலாம் 15 படம் வருது ஆடியன்ஸுக்கு. ஸோ 15 படம் 15 கேரக்டர்ஸ் உள்ள இருக்காங்க படத்துல. 15 நிறைய பேர் நிறைய கேரக்டர்ஸ் பண்ணலாம். அப்படிங்கும்போது அது ஒரு பேரியரா இங்க இல்ல, நம்ம தமிழ்ல இல்ல. ஓகே. சாவி அப்படின்றதுமே சாவு வீடுன்னு நீங்க வச்சிருக்காம இதுக்கு சாவின்னு தனியா பிரிச்சிங்க, அது யாராவது கேட்டுட்டாங்களா உங்களுக்கு? ஆமா, எல்லாருமே ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து சாவீடு தான் டைட்டில். ஓகே. அது ஒரு 3 இயர்ஸாக சாவீடு தான் ட்ராவல் பண்ணிருந்தோம். இப்போ ரீசெண்டாக வந்து என்னாச்சு, தேட்டர்லாம் ரெடி பண்ணிட்டோம். மீன்ஸ் படம் ரெடி பண்ணிட்டோம், தேட்டர்ஸ்லாம் பிச் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கேட்குற அந்த டைமில் இருக்கும்போது எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்க, தேட்டர் ஓனர்ஸ் வந்து இல்லை சாவீடுன்னு வச்சா படம் எங்கள் தேட்டரில் போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆமாம். அதுக்கப்புறமா வந்து நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருந்தேன். நான் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்டே சொன்னேன், இந்த மாதிரி ஓகே அவங்க போடலன்னா ஓகே, எனக்கு ஒரு 5 to 10 தேட்டர்ஸ் கிடச்சா போதும். இந்த கண்டென்ட் ஒன்ஸ் வெளியே வந்துருச்சுன்னா அது பாட்டுக்கு அது இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிடும். எனக்கு பேசிக்காக ஒரு ஆடியன்ஸ் வந்து பார்க்குறதுக்கு ஒரு 5 to 10 தேட்டர்ஸ் ரெடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். சரி, அவர் ஃபோன் கட் பண்ணிவிட்டு ஓகே நான் வரேன், கேட்டு வரேன் அப்படின்னு சொன்னார். ஒரு 2 hours கழிச்சு கால் பண்ணார், இல்லை அஜித் ப்ரோ ஒரு தேட்டர் கூட யாரும் தர மாட்டேன், இந்த டைட்டில் வச்சா சாவீடு என்ன வேணான்னு சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன இந்த டைட்டில் அப்படி என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நான் யோசித்தேன். அவங்க சென்டிமெண்ட்டாக பார்க்குறாங்க. ஆக்சுவலி தேட்டர் ஓனர்ஸ் வந்து எங்கே போயிட்டு வர, வீட்டுக்கு போயிட்டு வர, அந்த மாதிரி ஒரு நெகட்டிவாக பார்க்குறாங்க. நான் ஆனால் இது நெகட்டிவ்ன்றதுக்காக வைக்கல, இது ரொம்ப நீடடாக இருந்துச்சு இந்த ஸ்டோரிக்கு. இந்த கதை களமே வந்து சாவீட்டு தான் நடக்குது. ஸோ அப்படிங்கும்போது சாவீடுன்னு இல்லாமல் வேறு என்ன வைக்கிறதுன்றது எனக்கு தெரியல. ஸோ ஓகே, இருந்தாலும் தேட்டர் ஓனர்ஸ் வந்து அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணும். அவங்களோட என்னதான் நமக்கு அந்த பிலீஃப் இல்லைனாலும் அந்த சென்டிமெண்ட்ஸ்ன்றதை அவங்க ஒன்று ஃபாலோ பண்ணுறாங்க, நம்ம அதை ரெஸ்பெக்ட் பண்ணணும். சரி ஓகே, அதனால நம்ம அக்செப்ட் பண்ணி சாவி அப்படின்றது வச்சுட்டோம். ஸோ சாவி படம் வெற்றி பெறதுக்கு பிஹைண்ட் டாக்கி சார்பாக வந்து மாபெரும் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி.